நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன 2 நிகழ்வுகள். பன்னீர் மழை பொழியும் அதிசய அத்திரிமலை. வெள்ளை ஆமையாக அத்திரி மகரிஷியை இன்றும் வணங்கி வரும் தேவேந்திரன். விருப்பமானவர்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வசியம். வெறி பிடித்த நாயும் ஆக்ரோஷம் கொண்ட காளையும் வசிய மருந்திற்கு கட்டுப்பட்ட வீடியோ பதிவுகள். நமது நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சித்தர்களை வழிபடுபவர்களாக இருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர்களில் 18 சித்தர்கள். 18 சித்தர்களில் ஒருவரான கோரக்கரின் குரு அத்திரி மகரிஷி அத்திரி மலையில் தற்போதும் வாழ்ந்து வருவதாகவும், அதற்கு சாட்சியாக அத்திரி மகரிஷியின் கோவில் முன்பு உள்ள மரத்தில் இன்றும் பன்னீர் மழை பொழிவதாகவும், அங்குள்ள கங்கையில் தேவேந்திரன் வெள்ளை ஆமையாக அத்திரி மகரிஷியை வணங்கி வருவதாகவும் பக்தர்களால் இன்றளவும் நம்பப்படுகிறது. அத்திரி மலைக்கு சென்று மரத்திலிருந்து பொழியும் பன்னீர் மழையையும் அங்குள்ள வெள்ளை ஆமையையும் படம் பிடித்து வந்துள்ளது நமது குழு. இதனை அடுத்து விருப்பமானவர்களை பிரியாமல் இருக்க அவர்களை வசியப்படுத்தும் வசிய முறைகளையும் நமது நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அற்புத அதிசயங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எண்ணற்ற மலைகளில் காணலாம். அகத்தியர், கோரக்கநாதர், தேரையார் போன்ற சித்தர்கள் வாசம் செய்த புண்ணிய ஸ்தலமாக திருநெல்வேலி விளங்குகிறது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தர்மம், வானப்பிரசித்தம், சந்நியாசம் என்று 4 வர்ணாசிரம தர்மங்களை இந்து மத நூல்கள் வலியுறுத்துகின்றன. அவற்றில் இந்த வானப்பிரசித்தம் என்பது மிக முக்கியமானதாகும். வாழ்வின் லட்சியங்களை கடந்து பிறகு நான் யார் எனும் கேள்விக்கு விடை காண விழையும் முயற்சியே வானப்பிரசித்தம். நாட்டின் நெரிசலில் சிக்கித் தவிக்காமல் காட்டின் ஏகாந்தம் தேடும் முதிர்ச்சி நிலையே வானப்பிரஸ்தம் எனப்படுகிறது. ரிஷிகள் காடுகளில் தவமியற்றினார்கள். அதோடு தங்களின் தவ சக்தியினை சக்தி நிலையங்களாக மாற்றி காடுகளுக்குள் சுழல விட்டார்கள். குகைகளுக்குள் சிவலிங்கங்களை ஸ்தாபித்தார்கள். அதை வணங்குவதற்காகவே முனிவர்களும் ரிஷிகளும் காடுகளுக்குள் குடியேறினார்கள். யுக யுகங்களாக ஜீவன்களை காக்கும் பொருட்டு ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் மலைகளும் காடுகளும் இடையறாது பணியாற்றுகின்றன. எங்கேயோ குகைக்குள் அமர்ந்திருக்கும் யோகி உலகத்தையே மாற்றும் சக்தியை பெற்றிருக்கிறார். அவனுடைய ஓர் எண்ணம், சிறிய சங்கல்பம் எல்லோர் மனதிலும் தாக்கத்தை உண்டு பண்ணும், சமூகத்தையே மாற்றும் என்பது சுவாமி விவேகானந்தர் வாக்கு. விவேகானந்தரின் வாக்குப்படி அத்திரி மகரிஷி அத்திரிமலை என்னும் மூலிகை மலையில் தற்போதும் சூட்சம உடலில் இருந்து கொண்டு வரும் மக்களின் வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக சொல்கிறார்கள் பக்தர்கள். இங்கே தென்கங்கையாம் கடனா நதி தோன்றியது. கோரக்கருக்கு அத்திரி மகரிஷி அருள் புரிந்த வரலாறும் ராமாயண மகாபாரத நிகழ்வுகளும் பல அரங்கேறியுள்ளன என்றும், அத்திரிமலையில் ஆண்டிற்கு ஒரு முறை மரத்திலிருந்து பன்னீர் மழை பொழியும் அதிசயம் நடப்பதாகவும், அங்கிருக்கும் கங்கையில் தேவேந்திரன் வெள்ளை ஆமை வடிவில் அத்திரி மகரிஷியை தற்போதும் வணங்கி வருவதாகவும் கேள்விப்பட்ட நாங்கள் அங்குள்ள அதிசய வெள்ளை ஆமையையும் மரத்திலிருந்து பொழியும் பன்னீர் மழையையும் காண அத்திரிமலைக்கு செல்ல தயாரானோம். செல்வதற்கு முன்பு அந்த மலையின் ரகசியங்களை முழுவதுமாக அறிந்தவரும் மலைக்கு வரும் பக்தர்களை திரட்டி பூஜைகளை நடத்தி வருபவருமான இசக்கி என்கிற கண்மணியை சந்தித்தோம். அத்திரிமலையின் ரகசியங்களையும் நாம் செல்ல வேண்டிய வழிகளையும் நம்மிடம் விவரித்தார் கண்மணி. அத்திரிமலைக்கு செல்வதற்காக
அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள கடனா அணையை அடைந்தோம். அங்கிருந்து அணை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடைபயணம் மேற்கொள்ள துவங்கினோம். இடையே அத்ரி கங்கா நதி எங்களை வரவேற்றது. அத்ரி கங்கா நதியை கடந்து மலை ஏற துவங்கினோம். மலை ஏறி கொண்டிருக்கும் பொழுது வழியில் பச்சை நிறத்தில் கோரக்கர் குகை என்று சொல்லக்கூடிய குகை ஒன்று தென்பட்டது. இந்த குகை பச்சை நிறத்தில் இருப்பதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பச்சை நிறம் மூலிகை சாறு என்றும் போகர் செய்த நவபாஷாணத்தின் கழிவுகள் என்றும் பல கருத்துக்கள் உள்ளது. இந்த குகை எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதையும் ஏன் இந்த குகை பச்சை நிறத்தில் இருக்கிறது என்பதை பற்றிய உண்மையான காரணத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. முதலாவது ஏற்றம் அத்திரிமலையில் இந்த முதலாவது ஏற்றத்தில் இடதுபுறம் ஒரு குகை இருக்குது. அந்த குகை பாண்டவர்கள் தங்கி வணங்கிய குகை என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, கோரக்கர் தவம் செய்த குகை என்று சொல்கிறாங்க. அந்த குகையில் நேராக பார்த்தீங்கன்னா கழுத்தளவுக்கு பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய உருவம் போலும், கழுத்துக்கு மேலே தாடி மீசை தலை முடிச்சு ஒரு சாதுவுடைய வடிவம் அதில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, அவர் வடக்கு முகமாக உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றமும், அவருக்கு இடதுபுறம் 3 அடுக்கு உள்ள அந்த குகையில் ஒரு லிங்கமும் இருந்தது. இப்போ கற்காலத்தில் அந்த லிங்கத்தை யாரோ துவம்சம் பண்ணிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. அந்த குகையே வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய திருநீற்று மலையை போன்று இங்கேயும் அந்த விபூதி மலை மாதிரி தெரிகிறது. அதை சிலர் சொல்கிறாங்க, பாண்டவர்கள் அரக்கு மாளிகைகளை கொண்டு போய் எரித்த உடனே அவர் பூமிக்குள்ளே போயிடுறாரு, வெளியே வந்துடுறாரு, அந்த அரக்கு மாளிகை உருகியதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் திருநீற்று மலைங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முன்னோர்கள் சொன்னது, வழி வழியாக சொன்னது. இந்த குகையை கடந்து சில கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு அத்ரி மகரிஷி கோயில் அமைந்துள்ள அத்ரி மலையை அடைந்தோம். இங்கு அத்ரி மகரிஷிக்கும் அவரது மனைவி அனுஷியா தேவிக்கும் சேர்த்து கோயில் கட்டப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கும் இந்த கோயில் 30 ஆண்டுகளுக்கு முன் சிதலமடைந்த நிலையில் இருந்திருக்கிறது. அப்பொழுது ஆழ்வார்குறிச்சி பகுதியை சார்ந்த பொன்னைவளம் பிள்ளை என்பவர், உன்னை போன்ற ஒருவனால் தான் இந்த கோயிலை புதுப்பிக்க முடியும் என்று ஊக்கமளித்து தனக்கு முதலில் வழிகாட்டியதாக கூறினார் கண்மணி. சுமார் 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயில் சிதிலமடைஞ்சு கிடந்தது. அப்போ ஆழ்வார்குறிச்சி சுற்று வட்டாரத்தை சார்ந்த பொன்னைவனம் பிள்ளை என்ற பெரியவர், இந்த பாழ்ந்த கோயிலை பராமரிக்கணும்னா தம்பி உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே கீழெல்லாம் சிவாலயம் நிறைய இருக்கும்போது இப்படி கஷ்டப்பட்டு மேலே இந்த பணியை செய்யணுமா அப்படின்னு நான் கிண்டலாக கேட்டேன். அப்போ தான் சொன்னார், உன்னால் தான்ப்பா அந்த பணி செய்ய முடியும்னு சொல்லி என்னை துவக்கி அந்த பணியை கொண்டு பணி செய்ய விட்டார். இங்கு அத்ரி மகரிஷி குடும்பத்தோடு வாசம் செய்வதாகவும், அத்ரி மகரிஷி தமது சீடர்களோடு தங்கியிருந்து அருள் பாலித்த வனப்பகுதி இதுதான் என்றும், இந்த வனத்தை சஹ்யாரி என்று ராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும், சதுரகிரியில் கூட அத்ரிவனம் என்று ஒன்று இருப்பதாகவும், அது அவர் வந்து தங்கும் இடமாகவும், பல்வேறு சித்தர்களை சந்திப்பதற்காக உருவான ஆசிரமமாகவும் விளங்கி இருக்கிறது. ஆனால் அத்ரிமலையே அத்ரி மகரிஷியின் தலையாய இடம், அவருடைய ஆதி பீடம் இது என்று உறுதியாக நம்புகிறார்கள் பக்தர்கள். இங்குள்ள அத்தி மரத்திற்கு பூஜைகள் செய்து முடித்த பின்பு மரத்தடியில் அத்ரி மகரிஷி தவம் செய்வதை இரவு நேரங்களில் இங்கு தங்கியிருக்கும் போது பார்த்திருப்பதாகவும், இங்கு பல்வேறு மனிதர்கள் வந்து செல்லும் போது அதில் ஒருவராக அத்ரி மகரிஷியும் வந்து செல்வதை ஒருவித நறுமணத்தின் மூலம் உணர்ந்திருப்பதாக சொல்லி நம்மை வியப்பில் ஆழ்த்தினார் கண்மணி. அந்த அத்தி மரத்தை நாங்கள் பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அத்திரி உட்கார்ந்து தவம் பண்ணுற ஒரு நிலையை நாங்கள் அடிக்கடி இரவில் தங்கி வழிபடும் போது பார்த்துருக்குறோம். ஒரு முக்காடிட்ட உருவம் அதில் இருக்கிறது போல் ஒரு பாவனை கரெக்டாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அப்புறம் அவர் அப்படியே பின்னாடி உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு மூவ் ஆகிடுவார். திருப்பி விடிய காலை பொழுதில் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாவனை எங்களுக்கு தெரியும். அதுபோல் எங்களுக்கு முன்னாடியே ஒரு மனிதன் நடந்து போகும்போது ஒரு மனம், ஒரு ஸ்மெல்
அது ஒரு புதுவிதமான மனம் கிடைக்கும். அப்போ அத்திரியை நாங்கள் உணர்றோம். இந்த ஆலயத்தின் அருகில் உள்ள கங்கை ஊற்று அத்ரி மகரிஷி தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான கோரக்கருக்காக உருவாக்கியதாகவும், கோரக்கருக்காக ஏன் இந்த கங்கையை உருவாக்கினார் என்ற வரலாற்றை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. இந்த அத்தி மரத்தில் அத்திரி தவம் செய்துட்டு இருக்காங்க. 18 சித்தர்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 18 சித்தர்களில் 17 பேர் கங்கைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ கோரக்கர் கேட்குறாரு, எல்லாரும் கங்கைக்கு போகிறீங்களே, அத்திரிக்கு பணி செய்கிறது யார், தொண்டு செய்கிறது யார்? இல்லை, அவர் அடிக்கடி தவம் பண்ணிகிட்டு இருக்காரு, என்றைக்கு தவம் முடிக்கிறது? நம்ம அவர்கிட்ட எப்போ அனுமதி கேட்டு கங்கையில் போய் குளிக்கிறது? அதனால் அவர் தவம் முடிக்கிறதுக்குள்ளே காசியில் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்புறாங்க. கோரக்கர் மட்டும் தனிச்சிருக்கிறாரு. அப்போ தவம் முடித்த அத்திரி கோரக்கரை வணங்குறாரு. என்னையா பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கங்கையில் குளிக்க போயிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாரு. கோரக்கர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அத்திரி கேட்குறாரு, நீ மட்டும் போகலையாப்பா அப்படின்னு கேட்குறாரு. சாமிக்கு பணியோட செய்யணுமே, அனுசுயாதேவி தனிச்சிருக்கிறாங்க, பூக்கள் பறிக்கணும், பழங்கள் பறிக்கணும், தீர்த்தம் எடுக்கணும், அதனால் நான் தங்கிட்டேன் அப்படிங்கிறாப்புல. இப்போ உனக்கு கங்கையில் குளிக்கணும்னு ஆசை இல்லையா? சாமி, குரு சிஷியனா, குருவுக்கு ஏற்ற சிஷியனாக இருக்கணுங்கிறது தான் இருக்கிறேன். அடியனுக்கு இங்கேயே உங்கள் இடத்துல குளித்தாலே புண்ணியம் தானே, பணியோட செஞ்சாலே புண்ணியம் தானேன்னு சொல்லும்போது அத்திமரத்தில் தன்னுடைய தண்டத்தால் தட்டி தீர்த்தத்தை கொட்டி அந்த இடத்துல கங்கையை உருவாக்குறாரு. அந்த கங்கையில் கோரக்கர் மூழ்கி எழுகிறாரு. காசியில் உள்ள மல்லிகை சரமும் ஒரு எலுமிச்சம்பழமும் அந்த இடத்துல வருது. அன்று துவங்கிய தீர்த்த கட்டம் இன்று வரைக்கும் 15 ஹார்ஸ் பவர், அதாவது தண்ணீர் ஓட்டம். இன்னும் வறட்சியானாலும் அதே அளவு, மழை ஹெவியாக பெரிய அளவில் மழை பெஞ்சாலும் அதே அளவு. இன்னைக்கு வற்றாத ஜீவ நதியாக அந்த ஆகாய கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அத்திமரத்தடியில் தீர்த்தம் எடுத்து வைத்து பூஜை செய்து விபூதியை பிரசாதமாக பெற்று அந்த தீர்த்தத்தை கொண்டு சென்று வியாதியஸ்தர்களுக்கு கொடுத்து பல பேருடைய வியாதிகள் குணமடைந்து உள்ளதை இன்றும் கண்முன்னே பார்க்க முடியும் என்கிறார் கண்மணி. இந்த தீர்த்தத்துடைய மகிமையே ரொம்ப சிறப்பம்சமானது. கடுமையான வயிற்று வலி கஷ்டப்படுறாங்க மக்கள், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை தேவையே இல்லை. அமாவாசை அன்று சிறப்பு பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய விபூதியும் இந்த தீர்த்தத்தையும் சாப்பிட்டு வரும்போது கடுமையான வயிற்று வலியிலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மூல நோய், ரத்தம் கசியக்கூடிய அளவுக்கு சிரமப்பட்டுக்கூடிய ஒரு அடியார் கூட நாம் சொன்ன நிகழ்வை கேட்டு விபூதியும் தீர்த்தத்தையும் சாப்பிட்டு அந்த மூல நோயை குணப்படுத்திய அதிசயமும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அத்ரி மலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது அத்ரி கங்கையில் உள்ள வெள்ளை ஆமை. கங்கையில் உள்ள வெள்ளை ஆமையை பல பக்தர்கள் பார்த்திருக்கிறார்கள். தேவேந்திரன் வெள்ளை ஆமை வடிவத்தில் அத்ரி மகரிஷியை வணங்கிக் கொண்டு வருவதாகவும் காலம் காலமாக ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. கண்மணி இந்த ஆலயத்திற்கு முதலில் வந்து சென்று கொண்டிருந்த போது பொதுவாகவே ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்பார்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் அத்ரி பக்தர்களும் இதே போல பேசிக் கொண்டிருந்தார்கள். அத்ரி கங்கையில் ஆமையா, ஆமை இருந்தால் கோயில் எப்படி உருப்படும் என்று பரவலாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே ஆமையை பிடித்துக் கொண்டு போய் வெளியே விட்டுவிட முடிவு செய்திருக்கிறார் கண்மணி. நான் வந்த புதுசில் விவரம் தெரியாமல் அந்த ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்களேன்னு அந்த கங்கையை விட்டு ஆமையை சாக்கில் கட்டி அணையில் கொண்டு விட்டேன். கடனா நதிங்கிற அணையில் கொண்டு விட்டேன். சில தினங்கள் கழித்து நிலக்கோட்டையிலேருந்து ஒரு சாமி, நிலக்கோட்டை சாமின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாமி வந்து இந்த ஆமை இருந்ததே எங்கப்பா அப்படின்னு கேட்டார். சாமி, நான் தவறுதலாக அணையில் கொண்டு விட்டேனே அப்படின்னு. அப்புறம் அது செய்யக்கூடாதுய்யா, அவர் இந்திரன்லாம் பூஜிக்கிறாரு, இந்திரன் நீங்கள் இப்படி தவறுதலாக பண்ணிட்டீங்களேன்னு. ஒரு 2 தினம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அபிஷேகத்துக்கு கங்கைக்குள்ளே இறங்குறேன். அன்றைக்கி தற்செயலாக நிலக்கோட்டை சாமி வந்திருக்கிறாரு. பூஜை பண்ண வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காலடியில் ஒரு வெள்ளை ஆமை ஓடுது. சாமி பாருங்கள், இங்கே பாருங்கள், அதிசயத்தை பாருங்கள், இந்த இந்திரன்
வெள்ளை ஆமை வடிவத்தில் இந்த கங்கைக்குள்ளே நான் மூவ் ஆகிறார் பாருங்க அப்படின்னு. அந்த அதிசயம் இன்னும் நடக்கு. அந்த ஆமை இன்னும் மக்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்கு. கண்மணி சொன்னதை போன்றே வெள்ளை ஆமையை காண பக்தர்கள் அனைவரும் கங்கையை எட்டி பார்த்தவாறே ஆவலுடன் காத்திருந்தார்கள். அப்போது அந்த கங்கையில் தென்பட்டது வெள்ளை ஆமை. நமது குழு தற்போது அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடனா அணைக்கு மேலே உள்ள அத்ரி மலையில் நடந்து வரும் அதிசயங்களை படப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. கங்கையின் அருகில் பல மணி நேரமாக காத்து கொண்டிருந்த நமது குழுவிற்கு சில வினாடிகள் மட்டுமே அற்புதங்கள் நிறைந்த வெள்ளை ஆமையின் காட்சிகள் கிடைத்தது. இந்த ஆமையை பார்த்தால் தொழில் போட்டியாளர்கள், விரோதிகள் எல்லோரும் நம்மை விட்டு விலகுவார்கள் என்றும் தொழிலும் சிறப்பாக நடக்கும் என்கிற நம்பிக்கையும் பக்தர்களிடையே அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இந்த வெள்ளை ஆமையை பார்க்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது என்பதுதான் இதன் சிறப்பு. இங்கு இருக்கும் அத்தி மரத்தில் இருந்துதான் கங்கை உற்பத்தியாவதாகவும் அந்த மரத்தில் மிகப்பெரிய நாகம் ஒன்று வாழ்ந்து வருவதாகவும் பூஜை செய்யப்படும் பிரசாதங்களை அங்குள்ள மீன்களுக்கு போடும்போது அதை சாப்பிட வரும் மீன்களை நாகம் வந்து சாப்பிட்டு வருவது இன்று வரை நடைபெறும் வழக்கமாகவே இருக்கின்றது என்ற அதிர்ச்சியான செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. அந்த அத்தி மரத்தில் இருந்து தான் அந்த கங்கை உற்பத்தி ஆகிறதாக வரலாறு. அதை இப்போ கண்கூடா பார்க்குறாங்க. அந்த அத்தி மரத்தில் பெரிய நாகம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. நாம் வந்து நைவேத்தியத்தை காகத்துக்கு போடணும், பூஜை முடிஞ்ச உடனே. ஆனால் காகம் வருவதில்லை. அப்போ காகத்துக்கு போட முடியலன்னா அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது நைவேத்தியத்தை மீனுக்கு போடுறோம். கங்கைக்குள்ளே உள்ள மீனுக்கு சாதத்தை போடுறோம். அந்த சாதத்தை மீன் சாப்பிட வருது. சத்தமில்லாத நேரத்தில் அந்த நாகம் வந்து அந்த மீனை சாப்பிட்டு அப்படியே மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறது. இந்த அதிசயமும் இன்னும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இங்குள்ள அத்தி மரம் நாக வடிவில் இருக்கும் என்றும் இந்த மரத்தடியில் ஏன் அத்ரி மகரிஷி தவம் இருக்கிறார் என்ற சூட்சமத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் அத்தி மரம். அத்தி மரம் நாக வடிவத்தில் உள்ளது. அதில் தான் எல்லா காலங்களையும் அத்திரி தவம் பண்ணுறாரு. அந்த அத்தி மரத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அத்தி பழம் சுகரை குறைக்கும், சர்க்கரை நோயை குறைக்கும். அத்தி காய் ஆண் மலடு பெண் மலடு நீக்கும். அத்தி பலகை தவம் செய்யவும் பூஜை பண்ணவும் குண்டலினி சக்தி நெத்தி போட்டு கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த அத்தி பலகை மகிமை வாய்ந்தது. அத்தி கட்டை ஹோமத்துக்கு பயன்படக்கூடியது. அத்தி பிஞ்சு வீடுகளில் துவரம் செய்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா அல்சர் குணமாகும். அத்திக்கட்டையில் தான் சிவாலயங்களும் பரிவார தேவதைகளும் பாலாலயம் பண்ணும்போது ஆவாகனம் பண்ணி யாகசாலை பூஜை முடிந்து யதாசானத்தை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த ஜீவன் அத்திக்கட்டையில் இருக்கும். ஆக அத்திக்கட்டை மகிமை, அத்தி பழம் மகிமை, அத்தி காய் மகிமை, அத்தி பிஞ்சு மகிமை. அதுபோன்று அத்தி பால் கை கால் பிசகி இருக்கு, கீழே விழுந்திருக்கிறாங்க. அப்போ ரத்தக்கட்டு ரத்தச்சுளுக்கு அதிகாலை பொழுதில் அத்தி பட்டையை செதுக்கி அந்த பாலை கையில் போட்டு வந்தால் 6 மணிக்கு போட்டு 8 மணி வரைக்கும் அந்த பசை முட்டை பசை மாதிரி காலில் ஒட்டியிருக்கும். 8 மணிக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணி வெந்நீரை வச்சு தொடச்சி எடுத்துட்டா ரத்தக்கட்டும் ரத்த சுழுக்கும் போயிடும். ஆக அத்தனை மகிமை வாய்ந்த மரத்தில் தவம் செய்யக்கூடிய மகர்ஷி அத்திரி மகர்ஷி. கடந்த 30 ஆண்டுகளாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் அன்னதானமும் செய்து வருவதாகவும் கூறுகிறார் கண்மணி. ஒவ்வொரு அமாவாசை தோறும் அன்னதானமும், பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜையும் அன்னதானமும், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக லீவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த வெளிமாநில பக்தர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் அன்னதானமும் பண்ணி வரேன். நாம் சென்றிருந்த நேரம் பௌர்ணமி என்பதால் அன்று அத்திமரத்திற்கும் அதன் அடியில் இருக்கும் லிங்கம் மற்றும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இங்கு வரும் பக்தர்கள் பலர் தியானத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். எதிரில் உள்ள கங்கையில் இருந்து தீர்த்தங்களை பாட்டில்களில் பிடித்து வந்து அத்திமரத்தடியில் பூஜைக்காக வைக்கிறார்கள் பக்தர்கள். பூஜையின் போது
பக்தர்களுக்கு வில்வமும் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அத்ரி மகரிஷியின் கோயிலுக்கு முன் இருக்கும் மரத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டிய பஞ்சமி திதியில் இருந்து 5 நாட்கள் முன்னும் பின்னுமாக பன்னீர் மழை பொழியும் என்றும் அந்த நிகழ்வு தற்போது நடைபெறும் என்றும் நம்மை ஆச்சரியப்படுத்தினார். அத்திரிநாத்னு சொல்லப்படக்கூடிய அத்திரிமலையில் பன்னீர் மலை சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பஞ்சமி திதியிலேருந்து 5 தினங்கள் முன்னும் பின்னுமா பன்னீர் மலை அப்படியே அந்த மரங்கள்லேருந்து சொரிவது நம்ம பார்க்க கண்கொள்ளா காட்சி. இப்படி அதிசயமிக்க மலை தான் அத்திரி. கோடையின் தாக்கம் அதிகமாக இருந்த போதும் இந்த மலையில் மட்டும் ஒரு விதமான குளிர்ச்சி நிலவியது. நாங்களும் மரத்திலிருந்து பொழியும் பன்னீருக்காக காத்திருந்தோம். அப்போது அத்திரிமலை கோயிலின் முன்புள்ள பாலை மரத்தில் இருக்கும் வண்டுகள் சுட்டெருக்கும் வெயிலில் மரத்திலிருந்து பன்னீர் மழையை பீச்சியடிக்க துவங்கியது. அதை பார்த்த பக்தர்கள் தங்கள் மீது விழும் பன்னீரை கையில் நுகர்ந்து பார்க்கிறார்கள். பன்னீர் வாசம் அவர்களை அப்படியே கிறங்கடிக்கச் செய்கிறது. மேலிருந்து பன்னீர் பொழிகிறது. கையில் பார்த்தால் அதற்குள் காய்ந்து விடுகிறது. இது எப்படி நடக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. வனத்துறையினர் ஒரு வகையான வண்டுகள் தான் இந்த மழையை பொழிகின்றன என்கிறார்கள். சிரிஞ்சு போல மரத்தின் நீரை உறிஞ்சி மக்கள் மீது இந்த வண்டுகள் தெளிக்கின்றன என்று வனத்துறையினர் கூறுவது போல் கோயிலுக்கு கிழக்கும் மேற்குமாக உள்ள 2 மரங்களில் மட்டும்தான் அந்த வண்டுகள் இருக்க வேண்டுமா? இந்த வனத்தில் எத்தனையோ பாலை மரங்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் ஏன் இந்த வண்டுகள் குடியிருக்கவில்லை? அதிலும் பங்குனி மாதத்தின் கடைசி 5 நாட்களும் சித்திரையின் முதல் 5 நாட்களும் தான் இந்த வண்டுகள் இங்கிருக்க வேண்டுமா? அதுவும் கீழிருந்து பார்த்தால் கண்ணுக்கு எட்டாத வண்டுகளின் உடம்பில் இவ்வளவு பன்னீரா என்று பக்தர்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த வண்டுகளே சித்தர்கள் தான் என்கிறார்கள் பக்தர்கள். இங்கு வரும் ஆன்மீகவாதிகள் சிவனை வணங்கத்தான் இப்படி வண்டு ரூபமாக இந்த மரத்தில் வந்து தங்குகிறார்கள் என்றும் பல வகையாக கூறுகிறார்கள் பக்தர்கள். எது எப்படியோ நாம் தேடி வந்த வெள்ளை ஆமையையும் பன்னீர் மழையையும் நேரில் பார்த்த பரவசத்தில் அத்ரி மகரிஷியையும் அனுசுயா தேவியையும் வணங்கிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றோம். பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த பன்னீர் மழை பொழியும் அதிசய காட்சிகளை நமது குழு வெற்றிகரமாக படம் பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குடும்பத்தில் உறவுகளில் ஏற்படும் பிரிவினைகளை தடுத்து இணக்கங்களை ஏற்படுத்தும் வசிய முறைகளைத்தான் பார்க்க இருக்கோம். வசியம் பல்வேறு ரகசியங்களும் மர்மங்களும் புதைந்து கிடக்கும் ஒரு அமானுஷ்யமான உலகம். இதற்குள் மறைந்து கிடக்கும் ரகசியங்களின் முடிச்சுக்களை அவிழ்த்து வெளிப்படையாக விளக்கினார் வசியத்தின் சில சூட்சமங்களை தெரிந்து கொண்ட விஷமிகள். இதை தவறான ஆபத்தான காரியங்களுக்கு பயன்படுத்த தொடங்கி விடுவார்களா என்ற பயம் நமக்கு தோன்றியது. நாம் கேள்விப்படாத மூலிகைகள், நாம் இதுவரை பார்த்திராத உயிரினங்கள், மருந்திற்கு உருகொடுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள், சித்தர்களின் சக்தியினால் கிடைக்கும் தகவல்கள் என்று ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடக்கும் இந்த வசிய உலகத்தை கேள்விப்பட்ட அறிவையும் பார்த்த காட்சிகளையும் வைத்து சாதாரணமாக யாராலும் உருவாக்கிவிட முடியாது என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பு ரகசியங்கள் புதைந்து கிடக்கும் வசியத்திற்குள் பயணமானோம். மாந்திரீக முறைப்படி மை தயாரித்து வசியம் செய்வது, தாந்திரீக முறைப்படி வசியம் செய்வது, மூலிகைகளை கொண்டு மருந்து செய்து வசியம் செய்வது, அசைவ முறைப்படி வசியம் செய்வது என்று வசியம்
பல்வேறு முறைகளில் கையாளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வகை வசியத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும், சில வகை வசியங்கள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கே தெரியாத ரகசியங்கள். தேனி அருகேயுள்ள தர்மாபுரி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறார் காளிதாஸ். மூலிகை மருந்துகளின் மூலம் வசியம் செய்வதில் இந்த பகுதியில் பிரபலமாக இருக்கும் இவரை சந்திக்க சென்றோம். தர்மாபுரி கிராமத்தின் அருகேயுள்ள வனப்பகுதியில் ஒரு சிறிய அருவிக்கு அடியில் உள்ள பாறையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் காளிதாஸ். தியானத்தை முடித்துவிட்டு வந்தவுடன் வசிய உலகத்திற்குள் புதைந்து கிடக்கும் அமானுஷ்யங்களையும் ரகசியங்களையும் பற்றி நமது சந்தேகங்களை கேட்கத் தொடங்கினோம். பொதுவாக சிலர் வசியத்தை தவறான செயல்களுக்கு பயன்படுத்துவதால் அதை பற்றிய மர்மங்களை பகிர்ந்து கொள்ள தயங்குவார்கள். ஆனால் காளிதாஸ் தனது வசியத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதால் அதை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள தயாரானார். சில பொய்யான காரணங்களை சொல்லி வசிய மருந்து வாங்கி அதை தவறாக பயன்படுத்தும் எண்ணத்துடன் வருபவர்களை முதலிலேயே அடையாளம் கண்டுகொண்டு நாசூக்காக மருந்து கொடுப்பதை மறுத்து விடுவாராம் இவர். ஒருவேளை இவர் செய்து கொடுத்த வசிய மருந்து தவறான நபர்களின் கையில் கிடைத்து அதை அவர்கள் தவறான வழிகளில் பயன்படுத்தினார் பாவங்கள் சேரும் என்றும் பல ஆபத்தான நோய்களும் அவர்களை தாக்கும் என்று எச்சரித்தார். இது உண்மையிலே ஒருத்தருக்கு மனப்பூர்வமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்கணும். இது சம்மந்தமில்லாத ஆள் கையில் மாட்டி இன்னொருத்தவங்க கையில் மாட்டி அது இன்னொருத்தவங்களை அடிமைப்படுத்தணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல வெண்புள்ளிங்கிற ஒரு குஷ்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் 90% உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் வசியம் சில வண்டுகளையும் அபூர்வமான பூச்சி வகைகளையும் கொண்டும் செய்யப்படும் அசைவ முறை வசியம் மற்றும் தாந்திரீக வசியம் என்று பல்வேறு வசியங்களை செய்து வருகிறார் காளிதாஸ். வெறிப்பிடித்த நாய்கள், முரட்டுத்தனமான மாடுகள், பாகனின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத யானை என்று மிருகங்களை கூட கட்டுப்படுத்தும் மிருகவசியம் இவரது தனிச்சிறப்பு. சித்தர் முறைப்படி செய்யப்படும் வசியத்திற்கு புல்லாமணக்கு, மஞ்சனத்தி, தொட்டாச்சுருங்கி, தொட்டால்வாடி என்று பல மூலிகைகளை அரைத்து சித்தர்களை 18 முறை முறைப்படி வழிபட்டு அதற்கான மந்திரங்களை உருவேற்றிக் கொடுத்தார். 18 நாட்களுக்குள் வசிய மருந்து வேலை செய்ய தொடங்கி விடுமா? அது கொடுக்கும் முறை என்னென்னா, இப்போ நம்ம சாதாரண பருப்பு கடைஞ்சிற அன்னைக்கு பருப்பில் வச்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம மட்டன் எடுத்திருக்கோம், கோழி எடுத்திருக்கோம் அப்படின்னா கோழியில் வச்சும் அந்த கோழி குழம்பு குடிக்கிறாங்க இல்லையா, அதில் வச்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உடனே டக்குன்னு வேலை செய்யும். அது அவங்களுக்குள்ள ஒரு 3 இப்போ சித்திர முறை பிரகாரம் 18 நாள் ஆகும். அசைவ முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளில் ஆயிரும். இந்த நம்ம தாந்திரிய முறை பிரகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு 7 நாளில் அவங்களுக்கு சரியாயிடும். 7 நாள்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவு, எந்த ஒரு குழப்பங்களும் வராது. இப்போ கணவன் தண்ணி அடிக்கிறாருங்க, இவர் எங்கள் வீட்டுக்காரம்மா பொழுதுனைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருதுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அவங்களுக்குள்ளே கணவன் விட்டு மனைவி போயிட மாட்டாங்க, மனைவி விட்டு கணவன் எங்கேயும் போயிட மாட்டாங்க. எங்கே போனாலும் 2 பேரும் இளம் ஜோடிகளாகவே போய் இளம் ஜோடிகளாகவே திரும்புவாங்க. இந்த மூலிகை வசிய மருந்துடன் யார் யாருடன் இணக்கமாக அன்பாக இருக்க வேண்டுமோ அவர்களின் மார்பகம் மற்றும் காதின் பின்புறம் உள்ள அழுக்கை மருந்துடன் கலந்துதான் கொடுக்க வேண்டுமா? இந்த மூலிகை வசிய மருந்தை சற்று வயதான தம்பதிகள் உட்கொண்டால் இளம் தம்பதிகளுக்குள் உள்ளது போன்ற ஒரு ஈர்ப்பு வந்து விடுமா? நம்முடைய தலையோட உப்பை வெளியேற்றுறது நம்ம காதுக்கு பின்புறம் நம்ம தேய்க்கும் பொழுது ஒரு வித நமக்கு ஒரு வாடையே வரும். அந்த அங்கே வரக்கூடிய அந்த உப்போ
அல்லது அங்கே வரக்கூடிய அழுக்கோ எடுத்து நம்ம மார்பக அழுக்கை எடுத்து இரண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஈர்ப்பு வந்து அதிகமான முறையில் ஈர்ப்பாயிரும். ஒரு வெறுப்பு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஈர்ப்பு வந்து ஒரு இளம் தம்பதி போலே இருப்பாங்க என்னைக்கும். அசைவ முறைப்படி தயார் செய்யப்படும் வசிய மருந்து தயார் செய்யும் முறை இவர்களுக்கே மிகவும் சவாலான காரியமாக இருக்கிறது. தேனி அருகே உள்ள தர்மாபுரத்தில் வசியத்தில் பேர் போன காளிதாஸ் என்பவரைத்தான் நமது நிகழ்ச்சியில் தற்போது பார்த்து வருகிறோம். இவர் செய்யும் வசிய முறைகளில் மூலிகைகளை கொண்டு செய்யும் வசியம் மட்டுமே பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்கிறார் காளிதாஸ். வசிய மருந்தை தயார் செய்வதற்காக சில ஜீவராசிகளை அழிக்க வேண்டியதாக இருப்பதால் முதலில் சித்தர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் அனுமதி வாங்கிய பின்புதான் பூச்சிகளை பிடிப்பார்களாம். வசியத்துக்கு அவசரம் சில வந்து ஜீவராசிலையும் நம்ம வந்து அழிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்படி அழிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால சித்தர்கிட்ட வந்து முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டு பெர்மிஷன் வாங்கி அவர் வந்து இதை செய்டா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தது பின்னாடி தான் நம்ம போய் அதெல்லாம் எடுக்கிறோம். அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி நைட்டே வந்து அந்தந்த ஒரு சில இடங்களை வந்து அவங்களே சுட்டி காட்டிடுறாங்க. இந்தந்த இடத்துக்கு போனால் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதனால தான் அந்த பூச்சிகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். எல்லா இடத்துலையும் பூச்சிகள் இருக்குது, அந்த பூச்சிகள் எடுக்கிறது இல்லை. அவங்க சொல்லக்கூடிய பூச்சிகளை மட்டும்தான் போய் நம்ம எடுக்கிறோம். மருந்திற்கான பூச்சிகள் பல இடங்களில் கிடைத்தாலும் கூட அதை இவர்கள் எடுப்பதில்லை. சித்தர்கள் கூறிய இடத்தில் மட்டும்தான் எடுக்கிறார்கள். புதன், வியாழன், ஞாயிறு போன்ற நாட்களை மருந்து எடுப்பதற்கான சிறந்த நாட்களாக கருதுகிறார்கள். வசிய மருந்திற்காக பிடிக்கப்படும் பூச்சிகள் எந்த இடத்தில் கிடைக்கும் என்பதை மட்டுமல்லாமல் அந்த பூச்சிகள் ஊனமுற்றிருந்தால் கூட அந்த தகவல்களும் சித்தர்கள் மூலமாக கிடைத்து விடுமா. இப்போ ஒரு கோலப்பூச்சின்னா அந்த கோலப்பூச்சி மட்டும்தான் அங்கே அந்த பூச்சி தான் இருக்கும். அதில் இந்த பூச்சியில் வந்து ஒரு கால் இல்லைன்னா கூட நமக்கு அது வந்து முன்கூட்டியே நம்ம வந்து தகவல் கிடச்சிரும். அதில் வந்து ஒரு கால் இல்லைப்பா, ஒரு ரெக்கை இல்லைப்பா, ஒரு கண் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சில இதுகள் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து நமக்கு கிடச்சிருது. அது மூலமாக தான் அதை எடுத்து அதை செயல்படுத்துகிறோம். அபூர்வ வகை பூச்சிகளாக வருவது சித்தர்கள்தான் என்பது இவர்களது நம்பிக்கை. வசிய மருந்திற்கு தேவைப்படும் குழியானை என்ற பூச்சியை கண்டுபிடிப்பது கூட சவாலான வேலையாகத்தான் இருக்கிறது இவருக்கு. ஆற்று பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு அலைந்து சில தடங்களை வைத்து இந்த பகுதியில் குழியானை இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பு மிக நுட்பமாக நிதானமான அந்த குழி தெரியும் பகுதியில் உள்ள மணல்களை வாயால் ஊதி வெளியேற்றுகிறார். அதற்கு பின்பு விரல்களால் மெதுவாக அந்த இடத்தை தோண்டி மண்ணிற்குள் மறைந்து கிடக்கும் குழியானையை வெளியே எடுத்து விடுகிறார். மருந்து அரைக்கும் வரை இந்த பூச்சிகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதால் அதை பாதுகாப்பது இவர்களுக்கு இன்னும் சவாலான பணியாக இருக்கிறது. வசிய மருந்தில் இந்த குழியானையின் பங்கு மிகவும் முக்கியமானதாம். மனைவி அல்லது கணவனுக்கோ ஒருவருக்கொருவர் அதிகமான அன்பை வெளிப்படுத்த இந்த குழியானையை சேர்க்க வேண்டுமா? வசிய மருந்தை தனியாகவே செய்கிறார் காளிதாஸ். அசைவ முறை வசிய மருந்திற்கு சில வண்டுகளையும் பூச்சிகளையும் பயன்படுத்துவதால் அதில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குவதற்காக மஞ்சனத்தி மூலிகையின் சாறையும் குப்பை மேனியின் சாற்றையும் பயன்படுத்துகிறார். நச்சுத்தன்மையை முறித்து அதற்கு பின்பு வசிய மருந்தை பயன்படுத்தினால் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது என்கிறார் காளிதாஸ். மஞ்சனத்தி சாறு வந்து என்னென்னா பல இந்த பூச்சிகளில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை பூரா சுத்தமாக இது வந்து காலி பண்ணிடும். அதுக்காகத்தான் மஞ்சனத்தி சாறை எடுத்து நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம். குப்பைமேனி வந்து பூச்சியில் இருக்க நச்சுத்தன்மையை பூரா நல்லா அதை வந்து முற்றிலும் வந்து நச்சுத்தன்மையை பூரா நீக்கிறோம்.
நீக்கிருச்சுன்னா நம்ம உள்ளே கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அதுக்காகத்தான் குப்பைமேனி நம்ம சேர்க்குறோம் உள்ள. மிகவும் நுட்பமான முறையில் தயாரிக்கப்படும் வசிய மருந்தை தயார் செய்ய தொடங்கும் பொழுதும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் தனது குருநாதர் கருப்பையா சித்தரை வணங்கிவிட்டு அவரின் ஆசீர்வாதத்துடன் செய்வதை இன்றும் பின்பற்றி வருகிறார் காளிதாஸ். கணவன் மனைவிக்கு அன்பானவனாக நடந்து கொள்ள வேண்டுமென்றால் கணவனின் நெற்றி மற்றும் நெஞ்சு பகுதியில் உள்ள அழுக்கை எடுத்து இந்த வசிய மருந்துடன் சேர்த்து மனைவிக்கு கொடுக்க வேண்டுமா? கருப்பு ஆடு அல்லது கோழி குழம்புகளில் சேர்த்தும் கூட இந்த வசிய மருந்தை கொடுக்கலாம் என்றும், அந்த நேரத்தில் புளி அதிகமாக பயன்படுத்தினால் இந்த வசிய மருந்து வேலை செய்யாமல் போய்விடும் என்கிறார் காளிதாஸ். இப்போ நம்ம இந்திரகோபம், காடை முட்டை, குழியானை, சுழல் வண்டு, நமக்கு சுழல் வண்டு, ஈப்பிலி எல்லா பூச்சிகளையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 3 குழு கொடுத்தா போதும். இந்த குழு வந்து காலையில் மட்டும் கொடுத்தா போதும். ஒன்று பருப்பு சாப்பாட்லேயோ அல்ல அவங்க மட்டன் சாப்பாடோ எந்த இதுவும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து நமக்கு வந்து என்னென்னா புளி வந்து அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கணும். அப்படி புளி பயன்படுத்தினான்னா இது வந்து கொஞ்சம் வேலை செய்யாது. இப்போ வந்து இந்த 3 குழு வந்து ஒரு ஆள் கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய நபரோட நெற்றியோட அழுக்கும் நெஞ்சோட அழுக்கும் எடுத்து அதோட கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்டு எந்த அளவு மறவும் மாட்டாங்க. இந்த மருந்தை தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சித்தர்களிடம் உத்தரவு வாங்கிய பின்புதான் கொடுக்கிறார் காளிதாஸ். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் உச்சத்தை அடைந்து விபரீதமான முடிவுகளுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்திர கோபம் என்ற ஒரு பூச்சியினால் பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு வசிய மருந்தை தயார் செய்து கொடுக்கிறார் இவர். மிருகங்களை கட்டுப்படுத்துவதற்காக செய்யப்படும் மிருக வசியம் சைவ முறையிலேயே செய்யப்படுகிறது. வசிய மருந்துடன் சேர்த்து ஒரு மிருகம் யாருக்கு கட்டுப்பட வேண்டுமோ அவருடைய சிறுநீரின் 2 சொட்டையும் கலந்து கொடுத்தால் எவ்வளவு முரட்டுத்தனமான மிருகங்களும் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுமா? மனிதர்களுக்கு செய்யப்படும் வசியம் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதால் மிருகங்களுக்கு கொடுக்கப்படும் வசியம் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை காண முயன்ற நமக்கு அதை செய்து காட்ட தயாரானார் காளிதாஸ். மிகவும் முரட்டுத்தனமான ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை வசிய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சி தொடங்கியது. முரட்டுத்தனமான அந்த ஜல்லிக்கட்டு மாடு கட்டப்பட்டிருந்த தோப்பிற்கு காளிதாசுடன் சென்றோம். தன் கொம்புகளால் மண்ணை தோண்டியவாறு ஆக்ரோஷமான நிலையில் இருந்த அந்த மாட்டிற்கு வசிய மருந்து கொடுக்க தயாரானார் காளிதாஸ். ஆக்ரோஷமாக இருந்த காளைக்கு சாமர்த்தியமாக வாழைப்பழத்தில் வசிய மருந்து வைத்து ஊட்டிவிட்டார். வசிய மருந்து ஏதேனும் மாற்றத்தை செய்து ஆக்ரோஷமான ஜல்லிக்கட்டு காளையை காளிதாஸ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுமா என்ற கேள்வியுடன் 12 மணி நேரம் காத்திருந்தோம் நான். பின்பு காளிதாஸ் அந்த காளையின் அருகில் சென்றார். ஆரம்பத்தில் காளிதாசுடன் பழகுவதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்பு காளிதாசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அந்த முரட்டுத்தனமான ஜல்லிக்கட்டு காளை. இதே போன்று தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த வேட்டை நாய் ஒன்றையும் வசியப்படுத்தும் பரிசோதனை முயற்சி தொடர்ந்தது. வேட்டை நாய் அருகில்
காளிதாஸ் சென்றதும் ஆக்ரோஷமாக குரைக்கத் தொடங்கியது அந்த நாய். வசிய மருந்து வைத்த பிஸ்கட்டை வேட்டை நாயிடம் போட அந்த நாய் பிஸ்கட்டை தின்று முடித்தது. ஒரு நாள் கழித்து மீண்டும் காளிதாசுடன் வேட்டை நாய் இருக்கும் இடத்திற்கு சென்றோம். ஜல்லிக்கட்டு மாடு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது போல நாயும் வசிய மருந்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும் என்ற தயக்கத்துடன் காத்திருந்தோம். நாயின் அருகே பயமின்றி சென்ற காளிதாஸ் அதன் உரிமையாளர் போல அன்புடன் நாயை தடவி கொடுக்க ஆரம்பித்தார். நேற்று ஆவேசத்துடன் நின்றிருந்த வேட்டை நாய் இன்று காளிதாசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதை நம்மால் நம்ப முடியவே இல்லை. வசிய மருந்து பற்றிய நமது யூகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்த சந்தோஷத்தில் அங்கிருந்து பயணமானோம். இவர் கொடுக்கும் வசிய மருந்து மனிதர்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே வசிய மருந்தை காளைக்கும் வேட்டை நாய்க்கும் கொடுத்து சோதித்து பார்த்தது நமது குழு. இன்று பார்த்த 2 நிகழ்வுகளுமே நம்மை ஆச்சரியப்பட வைத்த நிகழ்வுகளாகவே இருந்தன. இது போன்ற மேலும் பல ஆச்சரியங்கள் நிறைந்த நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.